ஹாய் ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம பாய்ஸ் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தாங்க. நம்ம பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இங்கே இனியுமே நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அட்மாஸ்பியர் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு பிளேயிங் கேம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபேமிலி அப்புறம் மெயினாக குட்டீஸோட போய் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்குமே வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வெரைட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பாய்ஸ் ரெஸ்டாரண்ட்டோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, பட் லன்ச் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு கஸ்டமர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பாய்ஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்து லைட் செட்டிங்கோட பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்மளால வந்துட்டு டேயில் தான் போய் ஷூட் பண்ண முடிஞ்சது, நைட் ஷூட் பண்ண முடியல. அதனால க்ரௌடும் கம்மியாக இருக்குது. ஏன்னா 6 மணிக்கு மேலே அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ டேயில் தான் போய் நம்ம வந்து ஷூட் பண்ணனால அவ்வளோ க்ரௌடும் இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டவும் முடியல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாய்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நைட் டைம் போய் அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம தந்தூரி குல்ச்சா எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம ஷெஃப் செஞ்சு காட்டுவார். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ தந்தூரி குல்ச்சா போட போகிறோம். இதில் நம்ம கேரட் சீவி இருக்கோம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் வெள்ளை எள் வச்சுருக்கோம். இது மாவு முன்னாலே பெஞ்சிருக்கு. இது நாமளே உருண்டு போட போகிறோம். உருண்டு போட்டதுக்கப்புறம் இது மேலே வச்சுருவோம். ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நாமளே தந்தூரில் குல்ச்சா போட போகிறோம். கொஞ்ச நேரம் இருக்கணும், இதை வேக வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சூடாக சாப்பிடலாம். என்னடா பர்த்டே பார்ட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பர்த்டே பார்ட்டியே தாங்க. உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்கோ இருக்கட்டும், நீங்கள் ஒரு கேக்கு மட்டும் வாங்கிட்டு போங்க. மற்றபடி பர்த்டே பார்ட்டியை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிடுவாங்க நம்ம பாய்ஸ் ரெஸ்டாரண்ட்டில், அதுவும் ஃப்ரீயாகவே.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோம்போ ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா சூப்பர் பேக்கிங்கோட கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பஞ்சாபி சிக்கன். இந்த கடையோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். நான் நேபாளிலேருந்து நான் இப்போ பஞ்சாபி சிக்கன்ஸ் போட போகிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஐட்டம். அதுக்கு ஸ்டார்டிங் நம்ம பற்ற வச்சாச்சு ஃப்ரை பேன். அப்புறம் கொஞ்சம் நெய் எடுப்போம் லைட்டாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸ்ட் பூண்டு இஞ்சி போட்டு வதக்கிட்டு லைட்டாக. அதுக்கப்புறம் வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய், அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு வதக்குவோம். வதக்கிட்ட அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் லைட்டாக சிக்கன் போடுவோம். தேவையான உப்பு, லைட்டாக மிளகா பொடி, சிக்கன் மசாலா, அப்புறம் ஜீரா பவுடர், கொஞ்சமாக டமாட்டோ சாஸ் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாலும் நம்ம சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பஞ்சாபி சிக்கன் ரெடி ஆயிடும். எனக்கு இது வேலை ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷில் கொடுப்போம். இது ரெடி ஆயிடுச்சு. ரெடி. நம்ம பஞ்சாபி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அண்ணா அண்ணி ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பாய்ஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறது குல்ச்சாவும் பஞ்சாபி ரெண்டும் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இதில் நல்ல நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. டேஸ்ட் நல்லா இருக்குது. கிட்ஸு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து நாங்கள் இன்னும் வந்து இதோட வந்து நாங்கள் பரோட்டா, தந்தூரி பரோட்டா அண்ட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி டேஸ்ட் வந்து நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கிட்டையாக இருக்கும், அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே ஜாலியாக கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஜாலியாக இருக்க. ஜாலியாக இருக்கா? வெல்கம். ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. நவீன். இந்த ஹோட்டல் நேம் வந்து கவுபாய்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? ஏன்னா இங்கே இந்த ஏரியாவில் வந்து கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எங்கேயும் இல்லை. மோஸ்ட்டாக எல்லா பக்கமே தாவா ஸ்டைல்ஸ், அப்புறம் லிக்கர் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ இது ஃபேமிலி பேஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு நாங்கள் கவுபாய்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய அட்மாஸ்பியரோட நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த ஹோட்டலில். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நார்மலாகவே கிட்ஸ்க்கு பிடிச்சதுன்னா என்ன, ஒரு பிளேஸ் வந்து அங்கே கேம்ஸ், அப்புறம் ஃபுட்டு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ஸ்வீட் டைப்பில், அண்ட் தென் ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், இதெல்லாம் கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேயிங் கேம்ஸ். ப்ரோ இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்பெஷல்ஸ் இங்கே ஸ்டார்டர்ஸ், சிக்கன் ஸ்டார்டர்ஸ், பஞ்சாபி, ஸ்பைசி ரிங், அப்புறம் கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், கிராப் செட்டிநாடு, ப்ரான் மஞ்சூரியன்,
மட்டன், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஸ்பெஷல்ஸ். ப்ரோ இந்த ஹோட்டலில் டெலிவரி கொஞ்சம் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே காமனாக வரவங்க போயிட்டு அவங்க டெலிவரிஸ் மறுபடியும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. நான் டெலிவரிஸ் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர்நூன் லன்ச்சு, டின்னர் ரெண்டுமே வந்து டெலிவரிஸ் வந்து நான் கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு அகைன் கால் பண்ணி டெலிவரி கேட்குறாங்க, பண்ணிடுறோம் நாங்கள். கஸ்டமர்ஸ் எங்களுக்கு அதிகம், டே பை டே எங்களுக்கு நியூ கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க. ஸோ அவங்கள நான் அகைன் பார்க்குறேன். ஸோ நம்புகிறேன் எனக்கு இந்த பிளேஸில் ஒரு அகைன் கஸ்டமர்ஸ் வராங்கன்னா சம்திங் வாஸ் குட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப நிறைய லைக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் இங்கே விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒன்ஸ் வந்து பாருங்கள் ஆம்பியன்ஸ். தென் ஓகே, தேங்க்ஸ் டு Rjcornor. பாய்ஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து எல்லோரும் வரணுன்னு சொல்லிட்டு என்னோட ரிக்வெஸ்ட். அண்ட் சூப்பராக இருக்குது ஃபுட் டேஸ்ட். இந்த Rjcornor சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் வந்து கேர்ள் பவர்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஸோ கேர்ள்ஸ் ஆர் டூயிங் இஸ். ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இவங்க 2 பேரும் என்னோட ஓன் சிஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஃபேமிலியோட போய் நம்ம கௌபாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.